வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கொத்து கொத்தாக கொல்லும் விஜய் 16 பேருடைய நிலை என்ன, அடுத்தடுத்து 5 விபத்துக்கள், அதையெல்லாம் தாண்டி நேற்று எடப்பாடி பழனிசாமி சென்னை முழுவதுமே சுற்றுப்பயணம் செய்தாருங்க. ஆனா அந்த சுற்றுப்பயணத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசின விஷயங்கள் இணையதளத்தில் செம்ம வைரல். திமுகவால எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் அளிக்கவே முடியல. இப்படி திமுகவால எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளிக்க முடியலன்னு வச்சுங்களேன், அரசியல் களத்துல யாருடைய கை ஓங்கும்? எடப்பாடியுடைய கை தான் ஓங்கும். அதை எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்தணும்னா ஊடகத்துக்கிட்ட தான் அந்த பொறுப்பை விடணும். உடனடியாக திமுகவுடைய தேர்தல் பொறுப்பாளர்கள் ஊடகத்துக்கு நேத்து முதலமைச்சர் அவர்கள் விழுப்புரத்தில் பேசின ஒரு வீடியோ கிளிப்பை கொடுத்து, இதையே தொடர்ந்து ஒளிபரப்பு பண்ணுங்கப்பா, எடப்பாடி பழனிசாமி புள்ளி விவரத்துடன் திமுக அரசாங்க தவறுகளை சுட்டி காட்டுகின்றார். அந்த புள்ளி விவரங்களை பொறுத்த வரைக்கும் திமுகவால எதிர்கொள்ள முடியல. எடப்பாடி பழனிசாமி தவறுபடி ஆக்குறாரு. திமுகவுடைய நிர்வாக திறனின்மையும் முதலமைச்சருடைய நிர்வாக திறனின்மையும் படம் பிடிச்சி காட்டுறாரு. ஐயோ இப்படிலாம் போகக்கூடாது, இந்த சென்டிமெண்ட்டை ஒளிபரப்பு பண்ணு, எடப்பாடி பழனிசாமி அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை கையிலே எடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி மகாராஷ்டிரா முதலமைச்சர் இங்க வந்து தேவேந்திர பட்நாயக் அவர்கள் நம்முடைய ராம சீனிவாசன் அவர்களை தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் மதுரைக்கு நீங்க என்னெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் கொண்டு வருவாரு. தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோடியுடைய இதயத்தில் இருக்கிறது. நம்ம மோடி அவர்கள் தமிழையும் தமிழ்நாட்டையும் ரொம்பவே நேசிக்கின்றார். நம்ம ராம சீனிவாசன் அவர்கள் மட்டும் மோடியாட போய் பேசினார்னா கேட்கறது எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அதனால நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டியது ராம சீனிவாசனை தான் அப்படின்னு வந்து நம்முடைய தேவேந்திர பட்நாயக் அவர்கள் பேச, அதை எப்படி திசை திருப்பினாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி புள்ளி விவரத்தை அப்படியே புட்டு வச்சுக்கிறாரு. அதுக்கு பதில் கிடையாது. உடனே சென்டிமெண்ட்டை கையில் எடுத்துட்டாங்க. ஆக மொத்தத்தில் எப்படியாவது ஒன்று இந்த தேர்தலை வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதற்காகவே குறுக்கு வழியில பயணிக்கின்றார்கள். அதுக்கு ஊடகம் ஒத்துழைக்கிறது. சரி, அப்படி என்ன புள்ளி விவரத்தை எடப்பாடி பழனிசாமி சேனலில் பேசிட்டாரு அப்படின்ற விஷயத்த நாம பார்க்கணுங்க. ஆனால் அதற்கு முன்பாக நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல விஜயனுடைய விபத்து விஷயத்தை பற்றி பார்த்து விடலாமா? பாருங்களா விபத்து காட்சிகளை. இந்த பசங்களுடைய பெற்றோர்கள் இந்த விபத்தை பார்த்தா அவங்களுடைய உள்ள எப்படி இருந்திருக்கும், எப்படியெல்லாம் வந்து இவங்களை வளர்த்திருப்பாங்க. இப்பேற்பட்ட பிள்ளைகள் நம்ம விஜய்க்கு பின்னாடி வந்து விபத்துல சிக்குகின்ற பொழுது அந்த பெற்றோருடைய எதிர்காலம் என்ன ஆகுறது, இல்லை இவனுடைய எதிர்காலம் என்ன ஆகுறது? 5 விபத்துங்க இந்த மாதிரி விபத்து. அதுல 16 பேர் படுகாயங்க. யார் தேருவான் யாரு தேர மாட்டான் என்றே தெரியலங்க. ஒன்று, இந்த பசங்களுக்கு பொறுப்பு இருக்கணும். ஆனால் பொறுப்பாக நடந்து கொள்கின்ற வயசா என்று கேட்டீங்கன்னா நிச்சயமா விஜயை பின்தொடரக்கூடிய இவங்க அத்தனை பேருக்கும் பொறுப்பு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா பொறுப்புலாம் இருக்காது. அவங்க விஜயை பார்த்தா போதும், விஜயுடன் பேசினா போதும், விஜயை பின்தொடர்ந்தா போதும், நான் விஜய்க்கு பின்னாடியே போனோம் தெரியுமா பைக்கில் அப்படின்னு அவங்க நண்பர்கிட்ட போய் பெருமை பேசினா போதும். மற்றபடி இந்த பசங்களுக்கு குடும்ப பொறுப்போ தன்னுடைய பொறுப்போ இல்ல அடுத்து நம்ம என்ன ஆக வேண்டும், இல்ல விஜய் வெற்றி பெற செய்யணுமே அந்த பொறுப்போ, இல்ல அப்பா அம்மாவுக்கு என்ன ஆகுமோ நம்ம இல்லைனா அப்படின்ற எந்த சிந்தனையும் இந்த பசங்களுக்கு கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரசிகர் மனப்பான்மையுடன் இருக்கிறாங்க. இவங்க கிட்ட எந்த பொறுப்பும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் யாருக்கு பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் கிட்ட தான் பொறுப்பு இருக்கணும். விஜயை பொறுத்த வரைக்கும் கூட்டத்துக்கு வருகின்றார்கள் இல்லையா, அவங்க கிட்ட விஜய் அவர்கள் வந்து சில வார்த்தைகளை பேசணும். எப்பா கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. மற்ற கட்சிக்காரங்களை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து ஆட்களை கூட்ட சொல்றாங்க. அப்படி மற்ற கட்சிக்காரங்க காசு கொடுத்து ஆட்களை கூட்டுறாங்க. ஆனால் நமக்கு நீங்க தன்னிச்சையா எழுந்து வரீங்க. மாற்றம் வேண்டும் என்பதை உங்க முகத்திலிருந்து நான் பார்த்துக்கிறேன். நீங்க நல்லா இருந்தா மட்டும்தான் தமிழகத்தில் மாற்றம் ஏற்படும். நீங்க கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேர்ந்தீங்கன்னா தான் நாம இங்க என்ன பேசணும் என்ற விஷயத்த மக்களிடையே சொன்னீங்கன்னா தான் நாம வெற்றி பெறுவோம். அதனால நீங்க எப்படி பாதுகாப்பா வந்தீங்களோ அதே மாதிரி பாதுகாப்பா போய் சேரணும். நீங்க இல்லனா நான் இல்ல, உங்களுக்கு காயம்பட்டா எனக்கு வலிக்கும். தயவு செய்து பாதுகாப்பா நீங்க வீட்டை போய் சேர்ந்துட்டீங்கன்ற தகவல் கேட்டாதான் எனக்கு தூக்கமே வரும். நான் உங்களுக்காக வந்திருக்கேன், அப்ப நீங்க நல்லா இருக்கணும் இல்லையா? என்ன பார்க்க வந்து நீங்க பாதிப்படைஞ்சிடாதீங்க அப்படின்னு வந்து விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசினார்னு வச்சுங்களேன். நிச்சயமாக விஜயே வருத்தப்படுகின்றார் நம்முடைய செயலால அப்படின்னு அந்த பசங்களுக்கு கொஞ்சம் அறிவு வரும். இல்லை என்றால் அடிமேல் அடி அடிச்சா அம்மியும் நகரும் என்பது போல தொடர்ந்து விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பசங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு பாதுகாப்பு விஷயங்களை எடுத்து சொல்லுகின்ற போது கண்டிப்பா கேட்டுக்கொள்வார்கள். விபத்துக்கள் குறையலாம். ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் வந்த உடனே வந்து நன்றியும் சொல்றது கிடையாது, யாருக்கும் வந்த உடனே வணக்கம் சொல்றது கிடையாது. மைக் எடுக்கிறாரு,
சினிமாவில் டயலாக் எப்படி ஸ்டார்ட் ஆகுமோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு முடிக்கின்ற போதும் நல்லதே நடக்கும், கான்ஃபிடண்டா இருங்க, நாம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கிறாரு. எவன் பாதுகாப்பா வந்தா என்ன, எவன் பாதுகாப்பு இன்மையுடன் வந்து விழுந்து செத்தா நமக்கு என்ன, கூட்டம் முண்டி அடிச்சா என்ன, முண்டி அடிக்கலாம் என்ன, அடா நாம கட்சி தொடங்கிட்டோம், நிர்வாகிகள் வந்து பிரச்சாரம் பண்ண சொல்றாங்க, போலீஸ்காரங்களாம் தப்பி தவறி அனுமதி கொடுத்துறாங்க, தேர்தல் நேரத்தை கூட பிரச்சாரத்துக்கு போகலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தலைவிதியேன்னு வருகின்றார். தலைவிதியேன்னு வர்றதுனால தான் ஒரு பிரச்சார கூட்டம் என்றால் என்னெல்லாம் வழிகாட்டு முறைகள் இருக்குதோ அந்த வழிகாட்டு முறைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பின்பற்ற வேண்டும். அதெல்லாம் பின்பற்றுவதே கிடையாது. வராரு, பேசுறாரு, போயிட்டே இருக்காரு. அதற்கு பிறகு பின்னாடி வந்தவன் என்ன ஆனா, இல்ல நம்ம பொதுக்கூட்டத்துக்கு வருகின்ற போது நம்மளை பின்தொடர்ந்தான் அவன் என்ன ஆனா, அதை பற்றியெல்லாம் விஜய் அவர்கள் கவலைப்படுவதே இல்லை. அவங்க கட்சிக்காரங்க கவலைப்படுறாங்களா இல்லையான்னு கூட தெரியல. ஏன்னா ஏதோ ஒரு கூட்டத்துக்கு விபத்து நடந்தா பரவாயில்லையே, ஒவ்வொரு கூட்டத்திலும் இந்த மாதிரி விபத்து நடக்குது. அதுல எப்படி இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒத்தனாலும் செத்து போறான். ஸோ அதனால தமிழகத்துக்கு திமுக தீய சக்தியா இல்ல விஜய் தீய சக்தியா என்று தெரியாத அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்குதுங்க. 16 பேர் நேற்று காயமடைந்திருக்கின்றார்கள். அந்த குடும்பத்தினுடைய நிலைமைய கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அரசு பேருந்துல போய் சொருகிட்டானுங்க, டயரு கீழே கிடக்கின்றார்கள். பேருந்து ஓட்டணும் மீது தப்பு சொல்றதா, இல்ல கண்ணுமணி தெரியாம வாகனத்தை ஓட்டி பஸ்ஸுக்குள்ள சொருகிக்கிட்டானுங்களே அவனை சொல்றதா, இல்ல விஜய் எந்த விதமான அறிவுறுத்தலும் இல்லாம வழிகாட்டுதலும் செய்யாம பின்தொடர்கின்றவங்களை ஊக்குவிக்கிற மாதிரி இந்த ஜங்ஷன்ல விஜய் வருவாரு, மாவட்ட செயலாளர் இடத்துல ஏன்பா இந்த இடத்துல பெருங்கூட்டத்தை கூட்டுப்பா, விஜய் அவருக்கு அங்க நின்று கையாட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு வழிநடுக்க வந்து பாத்தீங்கன்னா பெருங்கூட்டத்தை மாவட்ட செயலாளர் மூலமாக கூட்டுகின்றார்களே இந்த தவேகா நிர்வாகிகள். அவங்க மீது தப்பா என்னன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஜயுடன் பின்தொடர்கின்றார்கள் தெரியுமா, அவங்களுக்கு அரசியல் ஆர்வமெல்லாம் கிடையாது. விஜய்க்கெல்லாம் ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டினா ஓட்டுலாம் போட மாட்டாங்க. ஓட்டு போடுறவங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க, அதிமுகவில் கூட தான் இருக்கிறாங்க தொண்டர்கள், திமுக கிட்ட கூட தான் தொண்டர்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு ஊர்லயும் கட்சி பணி செய்யறாங்க. தலைவர்கள் இருக்கின்ற போது பின்னாடியே ஓடுறாங்க. தலைவர் வெற்றி பெற வேண்டும், நம்ம கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த ஊர்ல இருந்து கட்சி பணி செய்ய வேண்டும். ஆனா விஜய் கூட இருக்கிறவங்க கட்சி பணி செய்து பார்த்திருக்கீங்களா? கட்சி பணிலாம் செய்ய மாட்டாங்க, வாகனத்தை பின்தொடருவாங்க. பொதுக்கூட்டம் விஜய் போட்டா அவர் வந்து பார்ப்பாங்க, அவ்வளவுதானே அன்று. நிச்சயமாக இவங்க உண்மையாகவே வந்து தேர்தல் அரசியல வந்து தேர்தல் களத்துல வந்து வாக்கை எப்படி சேகரிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஊர்ல இருந்து அவங்க வாக்கை சேகரிப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்து வாக்கு செலுத்துறவங்க கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய வேடிக்கை பார்க்க வந்தவங்க. எல்லோரும் சொல்லுவாங்கல்ல, உங்க எல்லாருக்குமே தெரியுமே, அதாவது நடிகர்களை பார்க்கறதுக்கு கூட்டம் கூடும் ஆனா வாக்களிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இப்ப உண்மையாயிருக்கு. ஏன்னா உண்மையாகவே வந்து வாக்களிக்கணும்னா இருந்தா நான் மீண்டும் சொல்றேன், ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு நகரத்திலும் தெரு தெருவா போய் விஜயனுடைய கொள்கை, விஜய் போன கூட்டத்தில் என்ன பேசினாரு, இப்ப திமுகவுடைய ஆட்சியினுடைய அவலங்கள் என்ன, ஏன் திமுக ஆட்சி வேண்டாம் அப்படின்னு பிட் நோட்டீஸ் அடிச்சாவது வந்து ஊர் ஊரா போய் கொடுப்பான். அப்படி இல்லையா தன் ஊர்லயாவது வந்து பாத்தீங்கன்னா 10 பேரை கேன்வாஸ் பண்ணுவான். நான் ஓட்டு போட போறேன், என் குடும்பத்துல ஓட்டு போட சொல்லுவேன், அதோட விஜய் போய் பார்ப்பேன், அவ்வளவுதான். இது என்ன மனநிலை நமக்கு தெரியவே இல்லை. அதனால தான் விஜயுடன் பின்தொடர்கின்றவர்கள் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏற்கனவே வந்து விஜய் அவர்கள் பிரச்சார கூட்டத்துக்கு வருகின்ற போது காவலருடைய வாகனத்துல மோதி 2 பேர் காயமடைந்தார்கள், அதுல ஒருத்தன் செத்து போயிட்டான். அப்பவே நான் சொன்னேன், விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு வந்தாவே யாரையாவது காவு வாங்கிடுகின்றார். இன்னைக்கு அண்ணன் தம்பி 2 பேரும் காலேஜை கட் அடிச்சுட்டு அவரை பார்க்க போனாங்க, காவல்துறையினுடைய வாகனத்துல மோதி கீழே விழுந்து படுகாயம் அடைந்து விட்டார்கள். ஒருத்தர் சீரியஸா இருக்கிறாரு அப்படின்னாங்க. நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கூட போய் பார்த்தாரு, ஆனா கடைசியில் அவர் இறந்தே போய் விட்டார். ஏன்பா எப்ப பார்த்தாலும் விஜய் எதிர்மறையாக விமர்சனம் பண்றீங்க அப்படின்னு பல பேரும் கேட்டாங்க. நடக்கிறத சொன்னா எதிர்மறையான விமர்சனமா? அதே மாதிரிதான் இன்னைக்கு திமுக வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கேட்ட கேள்விக்கு யாராலும் பதில் சொல்லவே முடியல. எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினார் என்று பார்க்கும் பொழுது பாருங்க, கொரோனா காலம் இந்தியா முழுவதும் கொரோனாவில் ஸ்தம்பித்திருந்தது. கொரோனா நோயாளிகளை எப்படி கையாள வேண்டும் என்பது தெரியாத ஒரு யுக்தியா இருந்தது. சீனாக்காரன் வழிகாட்டினான், ஆனா சீனா நாட்டுக்கு அது பொருந்தும், நம்ம நாட்டுக்கு பொருந்துமா என்று கூட தெரியல. இருந்தாலும் கொரோனா தருணத்துல யாரெல்லாம் பாதிப்படைஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் உயர்தர சிகிச்சை கொடுத்து இந்தியாவிலே குறைவான உயிரிழப்புகள் நிகழ்ந்த ஒரு மாநிலமாக நம்ம நிர்வகித்து காட்டணும். பல்வேறுபட்ட இடர்கள், பல்வேறுபட்ட புயல்கள், பல்வேறுபட்ட மழை பெருவெள்ளங்கள், வறட்சிகள், இப்படி பல்வேறுபட்ட சோதனைகளை என் ஆட்சியில பார்த்தேன். இப்படி சோதனைகளும் பெரும் நோயும் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஆட்சியில் மட்டும் வந்திருந்தோம்னு வச்சுங்களேன், அவர் அன்னைக்கே ஆட்சி விட்டு ஓடிட்டு இருப்பாரு. இல்லைன்னு வச்சுங்களேன், நிறைய பேர் பாதிப்படைஞ்சிருப்பாங்க.
என் ஆட்சி காலத்துல தீவிரமா கொரோனா இருந்தது தெரியுமா? அந்த மாதிரி ஸ்டாலினுடைய ஆட்சியிலும் கொரோனா இருந்தது வச்சுங்களேன். அவரால் அதை கையாண்டு இருக்க முடியாது. நிர்வாகத்திறன் அவர்கிட்ட கிடையாது. ரெண்டாவது, கொரோனாவை எப்படி கையாள தெரியலையோ அதே மாதிரி அந்த கொரோனாக்குள்ள மாட்டி அவரும் போய் சேர்ந்திருப்பார். அதனால முதலமைச்சருடைய பீரியட்ல கொரோனா தீவிரமா இல்லை. அப்படி தீவிரமா இருந்தாலும் அந்த கொரோனாவை எப்படி கட்டுப்படுத்துது, கொரோனாவுக்கு தடுப்பூசிலாம் வந்தாச்சு. ஸோ அதனால கொரோனாவை அவர் கையாண்டதை விட நான் திறமையா கையாண்ட, மக்களை காப்பாற்றினேன். ஸோ நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் சொல்றாரு எல்லா துறையிலையும் முன்னணியில் இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. 2 துறையில மட்டும்தான் முன்னணியில் இருக்குது தமிழகம். ஒன்னு மின்னணு கருவிகளை ஏற்றுமதி பண்றதுல முன்னணியில் இருக்குது. 2வது சேவைத்துறை, டேட்டா என்ட்ரி, எப்ப இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு போன் பண்ணி கேட்கறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த 2 சேவைத்துறை மற்றும் மின்னணு ஏற்றுமதி, செல்போன்ல ஏற்றுமதி பண்றாங்கல்ல, இந்த 2 துறையில மட்டும்தான் தமிழகம் முன்னணியில் இருக்கிறது. சரி, இந்த 2 துறையும் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில தான் முன்னணியில் இருந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. எல்லாருடைய ஆட்சியிலும் இது முன்னணியில் இருந்தது. 2வது, சைனாக்காரனுடைய தொல்லையினால ஆப்பிள் நிறுவனம் தமிழகத்துல தொடங்கி உற்பத்தியை பெருக்கி அவங்க ஏற்றுமதி பண்றாங்க. அதன் காரணமாகவும் முன்னணியில பாத்தீங்கன்னா மின்னணு தொழில்நுட்பமானது இருக்கிறது. மற்றபடி திமுக ஆட்சியில எல்லா துறையும் பின்னோக்கி தான் போயிருக்குது. விவசாயத்துல எத்தனை % பின்னலை தங்கி இருக்குது, கல்வியில எவ்வளவு பின்தங்கி இருக்கின்றார்கள், பொருளாதாரத்தில் எவ்வளவு பின்தங்கி இருக்கின்றார்கள், 2வது வருவாயில எவ்வளவு பின்தங்கி இருக்கின்றார்கள், வேலை வாய்ப்பு எவ்வளவு பின்தங்கி இருக்கின்றார்கள், நிர்வாகத்துறையில எவ்வளவு பின்தங்கி இருக்கின்றார்கள், அதோட பொதுப்பணித்துறை, இப்படி எத்தனை துறை இருக்குதோ அத்தனை துறை பட்டியலும் வாசித்து ஏங்க இத்தனை துறையிலும் தமிழகம் பின்னோக்கி போயிருக்குது. ஆனால் எங்க ஆட்சியில இந்த துறையெல்லாம் எங்க இருந்தது, இப்ப எங்க கொண்டாந்து விட்டுருக்கீங்க? சிம்பிள் விஷயம். என் ஆட்சியில தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெருநகரங்களை பொறுத்த வரைக்கும் தூய்மையா இருந்தது. ஆனா மதுரை இன்னைக்கு இந்தியாவிலே பாத்தீங்கன்னா தூய்மையற்ற நகரங்கள் பட்டியலில் கடைசியில் இருக்குது. குப்பை கூலமா இருக்குதான் மதுரை. சென்னையெல்லாம் 23வது 24வது இடத்துக்கு போயாச்சு. அவ்வளோ குப்பை கூலங்கள் இருக்குது நகரங்கள். அப்படின்னா நிர்வாகத்திறனற்ற இவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்ன ஆகும்? கழிவறை சுத்தம் செய்வது, அதுல யாராவது ஊழல் பண்ண முடியுமா? அதுலயும் 400 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா காத்துட்டு இருக்கவனுக்கு வேலை கொடுக்கணுமா இல்லையா? ஆனா அந்த வேலை வரும் என்று நினைச்சு டிஎன்பிசி எழுதுறான், இல்ல இன்டர்வியூ அட்டன் பண்றான், ஆனா காசு வாங்கினு போஸ்டிங் போடுறாங்க. அதை கொள்ள எவ்வளவு அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக அரசாங்கத்துடைய நிர்வாக திறனற்ற தன்மையும் சட்ட ஒழுங்கை கேள்விக்குறி ஆயிருக்கக்கூடிய விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பேர் படுகொலை செய்யறாங்க அப்படின்ற விஷயத்தையும், அது மட்டும் கிடையாது, நேற்று கல் இறக்கிட்டான்னு சொல்லிவிட்டு விவசாயி மீது துப்பாக்கி சூடு நடத்துறது, இந்த மாதிரி நிர்வாக திறனற்ற ஆட்சி மீண்டும் வேண்டுமா? எங்க சாதனை தான் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல கல்லூரிகள் நம்ம எத்தனை கொண்டு வந்தோம், அதனால கல்வி வளர்ச்சி எவ்வளவு உயர்ந்தது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாதனை. புதிய திட்டங்கள் நாங்க ஆட்சிக்கு வந்தோம், இதுதான் பெரிய திட்டமா கொண்டாந்தோம், இதுதான் பெரிய பாலம் நாங்க அடிக்கல் நாட்டியிருக்கோம், இந்த பாருங்க பாதி வேலை முடிஞ்சிருக்கு. ஏதோ ஒண்ணு புதிய மருத்துவமனை, புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், புதிய தாலுகா அலுவலகம், நிர்வாகத்துக்கு ஒண்ணும் பண்ணல, கல்விக்கும் ஒண்ணும் பண்ணல, விவசாயத்துக்கும் ஒண்ணும் பண்ணல, பொதுப்பணித்துறைக்கும் ஒண்ணும் பண்ணல. அடிச்சது என்னவோ லாரி லாரியா செம்மண்கள், அடிச்சது ஒட்டுமொத்தமாக மினரல்ஸ், அடிச்சது ஒட்டுமொத்தமாக மைன்ஸ், அடிச்சது ஒட்டுமொத்தமாக மணல், அடிச்சது ஒட்டுமொத்தமாக டாஸ்மார்க்ல கொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேத்து உண்மையா சொல்றேன், சென்னை முழுவதும் புள்ளி விவரத்தை புட்டு வச்சார். ரொம்ப ஆவேசமா பேசினார். சில தொலைக்காட்சிகள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேசுறத நேரடியாக ஒளிவு பண்ணாங்க. பார்த்தாங்க, ஐயோ இந்த மனுஷன் டேமேஜ் பண்றாங்க. கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமி பேசுறதையும் ஊடகம் காட்டுது. இதெல்லாம் மக்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன், இப்படியாப்பட்டவர் தான் முதலமைச்சர் இருந்தாரான்னு சொல்லிட்டு எவனும் ஓட்டு போட மாட்டான். அப்போ இந்த 5 ஆண்டு காலமாக எவன் தான் ஆட்சி நடத்தினா? அவங்க மனைவியா, அவங்க பிள்ளையா, அவங்க மருமகனா, இல்ல இவரா அப்படி சந்தேகம் வந்துருமில்ல. அதனால இப்ப விழுப்புரத்தில் என்ன பண்ணிட்டார் நம்ம முதலமைச்சர் கேட்டீங்கன்னா, ஐயோ எடப்பாடி பழனிசாமி கொரோனா காலத்துல நான் மட்டும் அதை எதிர்கொண்டு இருந்தேன் என்றால் கொரோனாவிலேயே செத்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் உயிருக்கு பயந்தவன் அல்ல, மிசா தெரியுமா மிசா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அடிச்சாங்க தெரியுமா? அப்போதே நான் பாத்தீங்கன்னா எதற்கும் பயப்படல, நான் உயிருக்கெல்லாம் துணிந்தவன்பா, சாவை பத்தி பயப்படுறதே கிடையாது, கொரோனா தருணம்பா. அப்ப நான் பிபி கிட்டு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நான் கொரோனா வார்டிலே போய் ஆய்வு செய்தேன். அப்படி ஆய்வு செய்ததுனால 1 வார காலம் என் மனைவி என்கிட்ட பேசவே இல்லை, கொரோனாவுக்கு பயந்துகிட்டு. ஸோ அதனால கொரோனாவை எதிர்கொண்டவன் தான் நான், உயிரை பத்தினா கவலைப்படல.
நான் செத்துடுவேன் நீ சொல்றியா, நான் சாவணமா நீ ஆட்சி வர்றதுக்கு அப்படின்னு வந்து உருக்குமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அடப்பாவீங்களா, அந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் என் ஆட்சியில் எந்த அளவுக்கு கொரோனா பாதிப்பு இருந்ததோ அந்த அளவுக்கு பாதிப்பு இருந்தா நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களால நிர்வகித்திருக்க முடியாது. நான் நிர்வகிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கி வேலை பார்த்துருந்தாருன்னா அவர் கொரோனாவிலேயே போயிருப்பாரு அப்படின்னு சொன்னார். நானா இருக்கவாச்சு கொரோனானா என்னன்னு தெரியாத காலகட்டத்தில் இறங்கி வேலை பார்த்து பல பேரை காப்பாத்தினேன் அப்படின்னு சொன்னாருப்பா. ஆனால் நிர்வாக திறனற்ற விஷயம் சேர்ந்துடக்கூடாது, ஐயோ ஏதாவது ஒரு திசை திருப்பலை செய்யுங்கய்யா அப்படின்னு சொல்லிவிட்டு உருக்குமா பேச்சு நெஞ்ச நக்கிற மாதிரியான வீடியோ காட்சியை கொடுத்துட்டாரு. இணையத்திலையும் சரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் சரி ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தன் என்னடான்னு பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா தன்னுடைய ரசிகளை கூட்டும் போய் கொள்றான். இன்னொருத்தன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா நிர்வாகத்தில் நம்ம என்ன சாதிச்சிருக்கிறோம், 5 ஆண்டு காலத்தில் நம்ம என்ன சிறப்பு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம், 5 ஆண்டு காலத்தில் கல்வியில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம், இதை பற்றி இன்னொருத்தன் சொல்ல தெரியாமல் ஐயோ பார்த்தீங்களா எங்கள் அப்பாவுக்கு இடம் கொடுக்காத பற்றி எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ கிண்டல் பண்ணுறாரு, நானே போய் கெஞ்சினேன் தெரியுமா, இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நான் செத்து போகணுன்னு நினைக்கிறாரு அப்படின்னு அழுது புலம்புறாங்க. ஸோ மொத்தத்தில் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் பல சென்டிமெண்ட்டுகளை பார்த்துட்டாங்க. இப்போ சென்டிமெண்ட் எடுக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா தெரிஞ்சு போச்சு சென்னை மக்களுக்கு, திமுக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நிர்வாக திறனும் இல்லை, அதை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஸ்டாலினுக்கும் நிர்வாக திறன் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்படி பட்டவர்த்தமாக போட்டு உடைச்ச எடப்பாடி பழனிசாமிக்கு நாம் ஒரு நன்றி சொல்லி இன்னும் அடுத்தடுத்த பிரச்சாரத்தில் என்னென்ன கலப்ப போகிறாங்களோ அது எப்படி தான் திசை திருப்ப போகிறாங்களோ திமுக காரங்க ஊடகத்துடைய பலத்தினால அப்படின்னு நமக்கு தெரியல. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சுட்டுமா, விஜய்க்கு கூட முன்னுரிமை கொடுத்து இந்த ஊடகமானது பிரேக்கிங் நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் அடுத்தது முதலமைச்சர் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு கருத்து கணிப்புலாம் சொல்லுது. ஆனால் அந்த மனுஷனுடைய செய்திகளை எப்போதோ ஒரு வாட்டி தான் போடுறாங்கப்பா. தலைப்பு செய்தியில் கூட அவர் என்ன பிரச்சாரம் பண்ணாருன்னு தான் சொல்கிறாங்க, அவர் பேசுனது கூட காட்ட மாட்டாங்கப்பா. இந்த அளவுக்கு ஓர வஞ்சனா ஊடகத்துக்கு. சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்து சொல்லுங்கள். நன்றி.